8ஆம் வகுப்பு ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய 5வது லெசன் தான் பார்த்துட்ருக்கோம். இந்தியாவில் கல்வி வளர்ச்சி அப்படிங்கிறதுல பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு சொல்லி 3 டாப்பிக்கையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அந்த 3 டாப்பிக்கையும் ரிவைஸ் பண்ணிட்டு பார்ட் 4 வீடியோ இப்போ பார்த்துடலாம். கல்வி அப்படிங்கிறது ஒரு முற்போக்கான சமுதாயத்தோட அடித்தளமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. பொறுப்புள்ள குடிமக்களை உருவாக்குறதுல இந்த கல்வி ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ வேதம் அப்படிங்கிற சமஸ்கிருத சொல்லுக்கு அறிவு அப்படிங்கிறது பொருள். இந்த சொல்லானது வித் அப்படிங்கிற சொல்லேருந்து பெறப்பட்டது. இதோட பொருள் அறிதல் அப்படிங்கிறது. நம்மளுடைய பண்டைய கால கல்வி முறையில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே இது உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பணிவு, உண்மை, ஒழுக்கம், சுயசார்பு மற்றும் அனைத்து படைப்புகளின் மீதும் மரியாதையுடன் இருத்தல், இந்த மதிப்புகளெல்லாம் இது உருவாக்கியிருக்கு. பாணினி, ஆரியப்பட்டா, காத்தியாயனா மற்றும் பதஞ்சலி ஆகிய பெயர்களை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இவங்களோட எழுத்துக்களும் சரகர், சுஷ்ருதர் ஆகியோரின் மருத்துவ குறிப்புகளும் கற்றலுக்கான ஆதாரங்களாக இருந்திருக்கு. உடற்கல்வியும் ஒரு முக்கியமான பாடத்திட்டமாக இருந்திருக்கு. மாணவர்களின் திறன்களை மதிப்பீடு செய்வதற்காக இலக்கிய விவாதங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. சக மாணவர்களுடனான குழு கற்றல் முறை நடைமுறையில் இருந்திருக்கு. பண்டைய கால இந்தியாவில் கல்வி முறை ஒரு வாழ்க்கை முறையாக தான் இருந்திருக்கு. ஏன்னா குருகுல கல்வி தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. பண்டைய இந்தியாவில் முறையான மற்றும் முறைசாரா 2 கல்வியுமே இருந்திருக்கு. இல்லங்கள், கோயில்கள், பாடசாலைகள், குருகுலங்கள் இது எல்லாத்துலேயும் தான் மாணவர்களுக்கு தகுதிக்கு ஏற்ற மாதிரி அந்த பகுதிக்கு ஏற்ற மாதிரி கல்வி வழங்கியிருக்காங்க. கல்வி அளிப்பதிலும் கற்றல் மையமாக செயல்படுவதிலும் கோயில்கள் ரொம்ப முக்கியமான பங்கு வகிச்சிருக்குன்னு சொல்லலாம். உயர் படிப்புக்காண்டி மாணவர்கள் விகாரங்கள், பல்கலைக்கழகங்களை ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. வாய் வழியாக கற்பித்தல் தான் அங்கே ஃபேமஸ்டாக இருந்திருக்கு. நிறைய குருகுலங்கள் முனிவருடைய பெயரால் தான் அழைக்கப்பட்டிருக்கு. குருகுலங்களில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் ஒன்றா தங்கி அங்கே தான் படிச்சிருக்காங்க. குரு ஆச்சாரியா அப்படிங்கிறவங்க மாணவர்களுக்கு கல்வி வழங்குறதுல ரொம்ப இம்பார்ட்டண்டான பங்கு வகிச்சிருக்காங்க. குருவோட வீட்டில் குடும்ப உறுப்பினர் மாதிரி தங்கி இருந்தால் கல்வி கற்க முடியும். அதை தான் நம்ம குருகுல கல்வி முறையினே சொல்கிறோம். ஸோ அந்த காலத்தில் முழுமையான கற்றல், ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்தல், ஒருவரின் உள்ளார்ந்த திறமையை உணர்ந்து கொள்ள செய்தல் போன்றவையே கல்வியின் முக்கிய நோக்கங்களாக இருந்திருக்கு. உறவு வலுப்பெறும் இடமாகவும் குருகுலம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் துறவிகள், பெண் துறவிகள் இவங்கெல்லாம் தியானம் செய்யணும், விவாதிக்கணும், அவங்களுடைய அறிவு தேடலுக்கு கற்ற அறிஞர்களிடம் கலந்து ஆலோசிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஸோ அது எல்லாத்துக்குமே மடாலயங்கள், விகாரங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிறைய கல்வி மையங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ அந்த மையங்கள் யாரெல்லாம் ஈர்த்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, சீனா, கொரியா, திபெத், பர்மா, இலங்கை, ஜாவா, நேபாளம், பிற தூர தேசத்து மாணவர்களையும் இது கவர்ந்து ஈர்த்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பௌத்த சமய காலத்தில் விகாரங்களும் பல்கலைக்கழகங்களும் 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாக்ஸில் தட்சசீலம் பற்றி கொடுத்துருக்காங்க. பண்டைய இந்திய நகரமான தட்சசீலம் வடமேற்கு பாகிஸ்தானில் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. ஸோ இது ஒரு முக்கியமான தொல்பொருள் ஆராய்ச்சி பகுதியாக இருக்குது. 1980 யுனெஸ்கோ இது ஒரு உலக பாரம்பரிய தலமாக அறிவிச்சிருக்கு. சாணக்கியர் அவருடைய அர்த்த சாஸ்திரத்தை இந்த பல்கலைக்கழகத்தில் தங்கியிருந்து தொகுத்ததாக கூறப்படுகிறது. ஸோ எந்த பல்கலைக்கழகத்தில்? தட்சசீலம் பல்கலைக்கழகத்தில். 19ஆம் நூற்றாண்டின் மத்தியில் இப்பல்கலைக்கழகத்தின் நிதிப்பாடுகளை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படிங்கிறவங்க கண்டுபிடித்தாங்க. ஜாதக கதைகளும் யுவான் சுவாங், இச்சிங், சீன அறிஞர்கள் ஆகியோரின் குறிப்புகளும் பிற ஆதாரங்களும் அரசர்களும் சமுதாயமும் கல்வியை மேம்படுத்துவதில் அதிக ஆர்வம் செலுத்தியதாக நமக்கு கூறுது. ஸோ ஜாதக கதை, யுவான் சுவாங், இச்சிங், சீன அறிஞர்கள் ஆகியோரோட குறிப்புகள், பிற ஆதாரங்கள், அரசர்கள் சமுதாய கல்வியை இன்னும் ஊக்குவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நமக்கு சொல்லுது. தட்சசீலம், நாலந்தா, வல்லபி, விக்ரமசீலா, ஓடண்டாபுரி, ஜகத்தாலா ஆகிய இடங்களில் பல்கலைக்கழகங்கள் தோன்றுச்சு. அது குறிப்பிடத்தக்கதாக இருக்குது. இந்த பல்கலைக்கழகங்கள் விகாரங்களின் தொடர்புடன் மேம்படுத்தப்பட்டிருக்கு. பனாரஸ் மற்றும் காஞ்சி ஆகிய இடங்களில் இருந்த பல்கலைக்கழகங்கள் கோயில்களோட தொடர்போட மேம்பாடு அடைஞ்சிருக்கு. மேலும் அவைகள் அமைந்துள்ள இடங்கள் சமூக வாழ்க்கையின் மையங்களாக திகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மன்னரால் கூட்டப்பட்ட சபையில் பல்வேறு விகாரங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களை சார்ந்த அறிஞர்களை சந்தித்து விவாதித்து தங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர்.
மாணவர்களை தேர்ந்தெடுப்பது முதல் அவர்களின் பாடத்திட்டங்களை வடிவமைப்பது வரை அனைத்து அம்சங்களிலும் ஆசிரியர்களுடைய பங்கு வந்து ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். விவாதங்கள் மற்றும் கலந்தாலோசித்தல் ஆகியன கற்பித்தலின் அடிப்படையான வழிமுறைகளாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். பண்டைய காலத்தில் நாலந்தா பல்கலைக்கழகம் கிபி 5ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 12ஆம் நூற்றாண்டு வரை கற்றலின் மையமாக இருந்திருக்கு. தற்போதைய பீகாரில் ராஜகிருகத்தில் வந்து இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டிருக்கு. இது உலக பாரம்பரிய தளத்தில் ஒன்றா இருக்குது. இப்போ வந்து அந்த நாலந்தா பல்கலைக்கழகம் புதுப்பிக்கப்பட்டிருக்கு. அது வந்து நாகரிகங்களுக்கிடையான ஒரு தொடர்பு மையமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இடைக்கால இந்தியா பார்த்தோம். இடைக்கால இந்தியாவில் மேக்சிமம் வந்து முஸ்லீம் கல்வி பற்றி தான் இருந்துச்சு. ஸோ இந்திய துணைக்கண்டத்தில் இஸ்லாமிய கல்வியை அறிமுகப்படுத்தியது மூலமாக ஒரு முக்கியமான மாற்றம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வணிகர்களும் படையெடுப்பாளர்களும் இந்தியாக்குள்ளே தங்கினாங்க. ஸோ அவங்களோட சமயம், சமூகம், பண்பாடு, கல்வி இதெல்லாமே இடைக்கால இந்தியாவில் ஒரு புதிய கண்ணோட்டத்தை அமைச்சிச்சு. ஸோ முஸ்லீம் ஆட்சி காலத்தில் இடைக்காலம் அறிவின் ஒளியூட்டமும் விரிவாக்கமும் நிறைந்த கல்வியை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதான் அவங்களோட நோக்கமாக இருந்துச்சு. 11ஆம் நூற்றாண்டில் முஸ்லீம் ஆட்சியாளர்கள் தொடக்க மற்றும் இடைநிலை பள்ளிகளை வந்து நிறுவியிருக்காங்க. அக்காலத்தில் இந்திய இஸ்லாமிய பாரம்பரியங்களுக்கிடையே ஒரு சிறந்த தொடர்பு வந்து இருந்திருக்கு. இறையியல், சமயம், தத்துவம், நுண்கலை, ஓவியம், கட்டிடக்கலை, கணிதம், மருத்துவம், வானியல் இந்த துறைகள் எல்லாமே ஒரு புதிய கோணத்தில் வந்து மேம்பாடு அடைஞ்சிருக்கு. முஸ்லீம் வருகைக்கு முன்னாடியே இந்தியாவில் வந்து ஒரு மேம்பட்ட கல்வி முறை வந்து நடைமுறையில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். முஸ்லீம் ஆட்சியாளர்கள் நூலகங்கள் மற்றும் இலக்கிய சங்கங்களை வந்து ஏற்படுத்தி நகர்ப்புற கல்வியை வந்து ஊக்குவிச்சிருக்காங்க. அவர்கள் நிறுவிய தொடக்க பள்ளிகள் மூலமாக மக்தப் மாணவர்கள் வந்து வாசித்தல், எழுதுதல், அடிப்படை இஸ்லாமிய வழிபாட்டு முறைகளை வந்து அவங்க கற்றிருக்காங்க. மேம்பட்ட மொழித்திறனை கற்பிக்க இடைநிலை பள்ளிகள், மதரசா வந்து நிறுவப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். இவங்க வந்து குடிமை பணிக்கான பயிற்சி அளிக்கிறதுல முக்கியமான பங்கு வகிச்சிருக்காங்க. டெல்லியில் ஒரு கல்வி முதல்ல மதரசாவை நிறுவிய ஆட்சியாளர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா இல்துமிஷ் அவர்கள் தான் டெல்லியில் முதல் மதரசாவை வந்து நிறுவியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இடைக்கால இந்தியாவில் கல்வி முறையானது உலூமாவின் கட்டுப்பாட்டில் இருந்தது. அந்த காலங்களில் கல்வியானது சமயம் சார்ந்த பயிற்சியோடு தொடர்புடையதாக இருந்திருக்கு. இருப்பினும் மருத்துவம், அரேபியா, இலக்கியம், இலக்கணம், தத்துவம் போன்ற பல்வேறு வகையான பாடங்களும் வந்து கற்பிக்கப்பட்டிருக்கு. இடைக்காலம் நவீன காலம் உட்பகுதியில் அரபு, மத்திய ஆசிய மக்கள் இஸ்லாமிய அடிப்படைகளான கல்வி முறைகளை கொண்டு வந்ததாக வரலாறு வந்து நமக்கு சொல்லுது. இடைக்கால இந்தியாவில் பெண் கல்வி பரவலாக காணப்பட்டிருக்கு. ஜெய்ப்பூர் ராஜா ஜெய்சிங் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அறிவியல் பாடங்கள் கற்றலை வந்து ஊக்குவிச்சிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜெய்ப்பூர் ராஜா ஜெய்சிங் அப்படிங்கிறவங்க வந்து அறிவியல் பாடங்களின் கற்றலை வந்து ஊக்குவிச்சிருக்காங்க. இதை தவிர மேலும் பல கல்வி நிறுவனங்கள் தனி நபர்களால் தொடங்கப்பட்டிருக்கு. டெல்லியில் கியாசுதீன் மதரசா அப்படிங்கிறதும், ஷாஜகானாபாத்தில் மௌலானா சத்ருதீன் மதரசா அப்படிங்கிறதும் இந்த மாதிரி உருவானது. ஸோ கியாசுதீன் மதரசா எங்கே இருக்குன்னா டெல்லியில் இருக்குது. மௌலானா சத்ருதீன் மதரசா அப்படிங்கிறது வந்து ஷாஜகானாபாத்தில் வந்து இருக்குது. இடைக்காலத்தில் மடங்களில் வந்து கல்வி வந்து கற்பிக்கப்பட்டுச்சு. ஸோ ஸ்ரீரங்கத்தில் அகோஃபில மடம் அப்படிங்கிற ஒரு மடம் இருந்திருக்கு. அங்கே வந்து ஸ்ரீ ராமானுஜர் அவர்கள் அவங்களுக்கு கல்விக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸ்ரீ ராமானுஜர் அப்படிங்கிறவங்க. ஸ்ரீரங்கத்தில் அகோஃபில மடம் அப்படிங்கிற இடத்துல. ஸோ சமண பள்ளிகளும் பௌத்த விகாரங்களும் வந்து மக்களுக்கு கல்வியை வழங்குறதுல முக்கிய பங்காற்றியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஐரோப்பிய சமய பரப்பு குழுவினர் வருகையினால் இந்தியாவில் வந்து மேற்கத்திய கல்வி நிலையான முன்னேற்றத்தை வந்து அடைஞ்சிச்சின்னு சொல்லலாம். ஸோ ஐரோப்பிய சமய பரப்பு குழுவினருடைய வருகையால் இந்தியாவில் மேற்கத்திய கல்வி வந்து நிலையான வளர்ச்சி பெற்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த 9 நிமிஷம் ரிவிஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த டாப்பிக்காக நம்ம வந்து இந்த 4வது பார்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நவீன கல்வி முறையை தான் லைன் பை லைனாக பார்க்க போகிறோம். ஸோ ஐரோப்பிய குடியேற்றத்தினை தொடர்ந்து சமய பரப்பு குழுவினர் வருகையால் இந்தியாவில் நவீன கல்வி முறை தொடங்கியது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஐரோப்பிய குடியேற்றம் அப்படிங்கிற போர்ச்சுகீசியர், பிரெஞ்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள் அவங்க எல்லாரையும் தான் வந்து நம்ம ஐரோப்பியர்னு சொல்கிறோம். அவங்க வந்து இந்தியாவில் வந்து தங்கியிருந்தாங்க இல்லையா.
ஸோ அவங்களுடைய வருகையால் இந்தியாவில் வந்து நவீன கல்வி முறை வந்து தொடங்கிச்சு அப்படின்னு சொல்லலாம். அவர்களுடைய முயற்சியின் விளைவாக இந்தியா முழுவதும் பல கல்வி நிறுவனங்கள் ஏற்படுத்தப்பட்டன. இந்நிறுவனங்கள் மேற்கத்திய கல்வியையும் இந்திய கல்வியையும் பயிற்றுவித்தன. ஸோ என்ன சொல்கிறாங்க, இந்த நிறுவனங்கள் வந்து மேற்கத்திய கல்வியையும் இந்திய கல்வியும் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கிறிஸ்தவ சமய பரப்பு குழுவின் பங்கு. வணிகம் செய்வதற்காக வந்த ஐரோப்பியர்கள் இந்தியாவில் வர்த்தக நிறுவனங்களை நிறுவினர். அவர்கள் நிலங்களை பெற்று கோட்டைகளை கட்டினர். அதாவது வணிகம் செய்கிறக்காண்டி தான் போர்ச்சுகீசியர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் ஆங்கிலேயர்களும் வந்தாங்க. ஆனால் இந்தியாவில் வந்து அவங்க வந்து நிறைய நிலங்களை வந்து வாங்கிட்டு அவங்க நிறைய வர்த்தக நிறுவனங்களை அமைச்சு கோட்டைகளை வந்து கட்ட ஆரம்பித்தாங்க. அவர்கள் தங்கள் கலாச்சாரத்தையும் சமயத்தையும் இந்திய மக்கள்கிட்ட பரப்பணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கொள்கையாக இருந்துச்சு. ஸோ உள்ளூர் மக்களுக்கு ஏற்ற மாதிரி கல்வி கொடுத்தோம் அப்படின்னா தான் அவங்களுக்கு வந்து அந்த நிர்வாகமோ அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய சமயமோ வந்து நல்லா புரியும் அப்படிங்கிறக்காண்டி தான் வந்து அவங்க கல்வியை வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. சமய கருத்துக்களையும் நிர்வாகத்தையும் நன்கு புரிந்து கொள்வார்கள் என்பதற்காக கல்வி வழங்கினார்கள். ஸோ அதுக்காண்டி தான் அவங்க வந்து கல்வி நிறுவனங்களை தொடங்கியிருக்காங்க. இந்தியாவில் நவீன கல்வி முறையினை தொடங்கிய முதல் ஐரோப்பியர் வந்து போர்ச்சுகீசியர்கள் தான். இயேசு சங்கத்தினர் ஸோ இந்தியாவில் நவீன கல்வி முறையினை தொடங்கிய முதல் ஐரோப்பியர் வந்து போர்ச்சுகீசியர். இந்தியாவில் நவீன கல்வி முறையினை தொடங்கிய முதல் ஐரோப்பியர் யார்? போர்ச்சுகீசியர் தான். ஏன்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க. இயேசு சங்கத்தினர் உறுப்பினரான பிரான்சிஸ் சேவியர் கொச்சியில் ஒரு பல்கலைக்கழகத்தை தொடங்கினார். ஸோ பிரான்சிஸ் சேவியர் அப்படிங்கிறவங்க வந்து கொச்சியில் வந்து ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கியிருக்காங்க. மேலும் பல தொடக்க பள்ளிகளும் தொடங்கப்பட்டன. 1575 ஆண்டு கோவாவில் தொடங்கப்பட்ட முதல் கல்லூரியில் கிறிஸ்தவம், தர்க்கம், இலக்கியம், இசை ஆகியன கற்பிக்கப்பட்டு பட்டங்கள் வழங்கப்பட்டன. ஸோ 1575 ஆண்டு கோவாவில் தொடங்கப்பட்ட முதல் கல்லூரியில் கிறிஸ்தவம், தர்க்கம், இலக்கியம், இசை இது எல்லாமே வந்து கற்பிக்கப்பட்டு பட்டங்கள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. 1575 ஆண்டு கோவாவில் வந்து தொடங்கப்பட்ட முதல் கல்லூரியில் கிறிஸ்தவம், தர்க்கம், இலக்கணம், இசை இது எல்லாமே வந்து கற்பிக்கப்பட்டு பட்டங்கள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஜான் கிர்னாண்டர் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ஆர்வமுள்ள முன்னோடியில் ஒருத்தங்களாக இருந்திருக்காங்க. அவரின் இவாஞ்சலிஸ்டிக் அமைப்பானது கிறிஸ்தவர் அல்லாத குழந்தைகளுக்கு கல்வியை அறிமுகப்படுத்திய முதல் சமய பரப்பு அமைப்பாக இருந்திருக்கு. ஸோ என்ன சொல்கிறாங்க, 1575 ஆண்டு கோவாவில் தொடங்கப்பட்ட முதல் கல்லூரியில் கிறிஸ்தவம், தர்க்கம், இலக்கணம், இசை எல்லாமே வந்து கற்பிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கல்லூரியை வந்து பிரான்சிஸ் சேவியர் கொச்சியில் தொடங்கினாங்க. 1575 ஆண்டு கோவாவில் இன்னொரு கல்வி தொடங்கப்படுது. ஸோ அந்த கல்லூரியில் கிறிஸ்தவம், தர்க்கம், இலக்கியம், இசை இது எல்லாமே சொல்லிக் கொடுக்காங்க. ஸோ அதுக்கு பட்டமும் வழங்குறாங்க. ஜான் கிர்னாண்டர் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ஆர்வமுள்ள முன்னோடியாக வந்து கருதப்படுறாங்க. இவாஞ்சலிஸ்டிக் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து உருவாக்குனாங்க. ஸோ அந்த அமைப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, கிறிஸ்தவர் அல்லாத குழந்தைகளுக்கு கல்வியை அறிமுகப்படுத்திய முதல் சமய பரப்பு அமைப்பு தான் இந்த இவாஞ்சலிஸ்டிக் அமைப்பு. ஸோ அதுவரையும் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் வந்து கல்வி. ஸோ கிறிஸ்தவர் அல்லாத குழந்தைகளுக்கு வந்து கல்வி அறிமுகப்படுத்திய முதல் சமய பரப்பு அமைப்பாக இருந்தது தான் இந்த இவாஞ்சலிஸ்டிக் அப்படிங்கிற அமைப்பு. இதை தொடங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஜான் கிர்னாண்டர் அப்படிங்கிறவங்க தான் தொடங்காங்க. 1812 ஆண்டு டாக்டர் CS ஜான் அப்படிங்கிறவங்க தரங்கம்பாடியில் 20 இலவச பள்ளிகளை வந்து நிறுவியிருக்காங்க. யார்? 1812 ஆண்டு டாக்டர் CS ஜான் அப்படிங்கிறவங்க தரங்கம்பாடியில் எத்தனை பள்ளிகளை நிறுவியிருக்காங்க? 20 இலவச பள்ளிகளை வந்து நிறுவியிருக்காங்க. போர்ச்சுகீசியர்களை தொடர்ந்து பிரெஞ்சுக்காரர்களும் இந்தியர்களுக்கான கல்வி வழங்குறதுல, கல்வி நிறுவனங்களை தொடங்குறதுல ஆர்வம் காமிச்சிருக்காங்க. அங்கு இந்திய ஆசிரியர்களை கொண்டு வட்டார மொழியில் கற்பிச்சிருக்காங்க. ஸோ அப்போ தான் நல்லா புரியும் அப்படிங்கிறதுனால இந்திய ஆசிரியர்களை வச்சே வட்டார மொழியில் வந்து கற்பிச்சிருக்காங்க. மேல்நிலை பள்ளிகள் துவங்கப்பட்டு அங்கு பிரெஞ்சு மொழிகள் கற்பிக்கப்பட்டது. 2 ஜெர்மன் பிஷப்புகளான சீகன் பால்கு மற்றும் ப்ளூட்ஸோ
ஆகியோர் திருவிதாங்கூர் பள்ளிகள் மற்றும் ஆசிரியர்களுக்கான பயிற்சி கல்லூரியை தொடங்கினார்கள். ஸோ திருவிதாங்கூரில் வந்து பள்ளிகள் மற்றும் ஆசிரியர்களுக்குன்னு சொல்லி ஒரு பயிற்சி கல்லூரியை வந்து யார் தொடங்கினாங்க அப்படின்னா சீகன் பால்கு மற்றும் ப்ளூட்ஸோ அப்படிங்கிறவங்க தான் தொடங்கியிருக்காங்க. கிபி 1600 வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் வருகைக்கு பின்னர் ஆங்கில கல்வி வழங்குவதற்காக கல்வி நிறுவனங்கள் ஏற்படுத்தப்பட்டன. ஸோ 1600 ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்து வருகை புரிகிறாங்க. அதுக்கப்புறமா ஆங்கில கல்வி வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி நிறைய கல்வி நிறுவனங்கள் ஏற்படுத்தப்படுது. நாளடைவில் மதராஸ் மற்றும் பனாரஸ் ஆகிய இடங்களில் சமஸ்கிருத கல்லூரிகள் துவங்கப்பட்டன. ஏன்னா அந்த லாங்குவேஜில் சொல்லிக் கொடுத்தா ஈஸியாக புரியும் அப்படிங்கிறக்காண்டி மதராஸ்லேயும் பனாரஸ்லேயும் என்ன பண்ணியிருக்காங்க, சமஸ்கிருத கல்லூரி வந்து தொடங்கியிருக்காங்க. கல்கத்தாவில் முதல் பேராயரான டாக்டர் மிடில்டன் என்பவர் ஒரு மிஷினரி கல்லூரியை வந்து கல்கத்தாவில் தொடங்கினார். பின்னர் இது பிஷப் கல்லூரி என்று அழைக்கப்பட்டது. மவுண்ட் ஸ்டூவர்ட் எல்பின்ஸ்டன் என்பவர் தான் வட்டார மொழி கல்வியினை தீவிரமாக முன்மொழிந்தார். ஸோ மவுண்ட் ஸ்டூவர்ட் எல்பின்ஸ்டன் அப்படிங்கிறவங்க தான் இந்த வட்டார மொழி கல்வியை வந்து ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. கல்கத்தாவில் பிஷப் கல்லூரி அப்படின்னு ஒன்று தொடங்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா மவுண்ட் ஸ்டூவர்ட் எல்பின்ஸ்டன் அப்படிங்கிறவங்க தான் வட்டார மொழி கல்வியினை வந்து தீவிரமாக முன்மொழிந்தார். ஆனால் 1827 அவர் ஓய்வு பெற்ற பின்னர் அவரது ஆய்வாளர்கள் நிதி சேகரித்து ஆங்கில கல்வியினை வழங்கும் கல்லூரியினை பம்பாயில் நிறுவினர். அது பின்னர் எல்பின்ஸ்டன் கல்லூரி என பெயரிடப்பட்டது. ஸோ ஆங்கில கல்வியை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி கல்லூரியை வந்து பம்பாயில் வந்து நிறுவியிருக்காங்க. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், எல்பின்ஸ்டன் கல்லூரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்தியாவில் கல்வி பரப்புவதற்கு சமய பரப்பு குழுவினர் நன்கு முயன்றனர். அவர்களின் முயற்சியால் பல கல்வி நிறுவனங்கள் ஏற்படுத்தப்பட்டன. இந்நிறுவனங்கள் மேற்கத்திய கல்வியையும் இந்திய கல்வியையும் வழங்கின. ஆங்கிலேயர்களின் ஆட்சியில் கல்வி. ஸோ ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்திய கல்வி வரலாற்றை நாம் 4 கட்டங்களாக பிரிக்கலாம். ஸோ இதுலேருந்து வந்து நம்ம அடுத்த டாப்பிக்கில் பார்க்கலாம். ஸோ இப்போ லாஸ்ட்டாக நம்ம நவீன கல்வி தொடங்கியிருக்கோம். ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மேற்கத்திய கல்வி இந்திய கல்வியை வந்து பயிற்சி வைக்கிறதுல இவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ஏன்னா இப்போ போர்ச்சுகீசியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள்லாம் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காங்க. அவங்களுடைய மதத்தையும் அவங்களோட பண்பாட்டையும் வந்து இந்தியர்களுக்கு கொடுக்கணும், நிர்வாகத்தை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க. ஸோ அப்படின்னா நம்ம லாங்குவேஜில் நமக்கு புரிகிற மாதிரி ஸ்கூல்ஸ் ஆரம்பித்து சொல்லிக் கொடுத்தா ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறக்காண்டி தான் அவங்க வந்து நவீன கல்வி முறையை தொடங்கியிருக்காங்க. ஸோ நவீன கல்வி முறையை தொடங்கினா முதல் ஐரோப்பியர் யார் அப்படின்னு கேட்டால் யார், போர்ச்சுகீசியர்கள் தான் தொடங்கியிருக்காங்க. அப்புறம் பிரான்சிஸ் சேவியர் கொச்சியில் ஃபஸ்ட்டு பல்கலைக்கழகம். 1575 கோவாவில் முதல் கல்லூரி. கிறிஸ்தவம், தர்க்கம், இலக்கணம், இசை. ஜான் கிர்னாண்டர் அப்படிங்கிறவங்க இவாஞ்சலிஸ்டிக் அப்படிங்கிற அமைப்பு. இந்த அமைப்பு தான் கிறிஸ்தவர் அல்லாத குழந்தைகளுக்கு ஃபஸ்ட்டு எஜுகேஷனை வந்து கொடுத்துருக்காங்க. 1812 CS ஜான் அப்படிங்கிறவங்க தரங்கம்பாடியில் 20 இலவச பள்ளிகளை வந்து நிறுவியிருக்காங்க. 1812 CS ஜான் அப்படிங்கிறவங்க தரங்கம்பாடியில் 20 இலவச பள்ளிகளை வந்து நிறுவியிருக்காங்க. போர்ச்சுகீசியர்களை தொடர்ந்து பிரெஞ்சுக்காரர்களும் கல்வி நிறுவனங்கள் வந்து தொடங்கியிருக்காங்க. இந்திய ஆசிரியர்களை கொண்டு வட்டார மொழியில் கல்வி வந்து கற்பிக்கப்பட்டிருக்கு. மேல்நிலை பள்ளிகள் வந்து துவங்கப்பட்டு அங்கே பிரெஞ்சு மொழிகள் வந்து கற்பிக்கப்பட்டிருக்கு. 2 ஜெர்மன் பிஷப்புகளான சீகன் பால்கு, ப்ளூட்ஸோ இவங்க 2 பேருமே வந்து திருவிதாங்கூரில் பள்ளிகளை தொடங்கியிருக்காங்க. ஆசிரியர்களுக்கான பயிற்சி கல்லூரியும் அவங்க தொடங்கியிருக்காங்க. யாரெல்லாம், சீகன் பால்கு மற்றும் ப்ளூட்ஸோ. கிபி 1600 வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் வருகைக்கு பின்னர் ஆங்கில கல்வி வழங்குவதற்காக கல்வி நிறுவனங்கள் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு. நாளடைவில் மதராஸ் மற்றும் பனாரஸ் ஆகிய இடங்களில் சமஸ்கிருத கல்லூரிகள் வந்து துவங்கப்பட்டிருக்கு. கல்கத்தாவில் முதல் பேராயராக இருந்தவர் தான் டாக்டர் மிடில்டன் அப்படிங்கிறவர். ஸோ அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஒரு மிஷினரி கல்லூரியை கல்கத்தாவில் தொடங்கியிருக்காரு. பின்னர் இது பிஷப் கல்லூரி அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. மவுண்ட் ஸ்டூவர்ட் எல்பின்ஸ்டன் அப்படிங்கிறவர் வந்து வட்டார மொழி கல்வியினை தீவிரமாக முன்மொழிஞ்சிருக்காரு. யார், மவுண்ட் ஸ்டூவர்ட் எல்பின்ஸ்டன் அப்படிங்கிறவங்க. கல்கத்தாவில் கல்லூரி தொடங்கப்பட்டுச்சு இல்லையா, அந்த கல்லூரியோட பேர் பிஷப் கல்லூரி. முதல் பேராயரான டாக்டர் மிடில்டன் அப்படிங்கிறவங்க தான் அதை தொடங்கினாங்க. ஆங்கில கல்வியை வழங்கும் கல்லூரிகளை பம்பாயில் நிறுவியிருக்காங்க. ஸோ அது பின்னர் எல்பின்ஸ்டன் கல்லூரி அப்படின்னு நேம் மாற்றப்பட்டு அது வந்து ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கு. அப்படிங்கிறதோட நமக்கு வந்து இந்த நவீன இந்திய கல்வி டாபிக் வந்து முடியுது. ஸோ ஆங்கில கல்வி தான் இந்த நவீன இந்திய கல்வியில் முக்கியமான பார்ட்டே. அதை வந்து நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறோம். ஸோ இதுவரையும் பார்த்துருக்கறது ஆங்கில கல்விக்கு முற்பட்ட காலம் வரையும் பார்த்துருக்கோம். நன்றி நண்பர்களே.